அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு டாபிக், எந்த இடத்துலையும் உங்களால் விட்டு கொடுக்க முடியாத ஒரு டாபிக் தான் ஹென்றி எய்த் கிளாஸ். ஏன் இது அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவுடைய பவர், அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவுக்கு ஒரு பவரை கொடுத்துட்டா, இல்லை ஆட்சியாளர்கள் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா எந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும்ன்றதுக்கு இந்த ஒரு டாபிக் மிக முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்கும். இந்த கொஸ்டினை நேரடியாக கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஆச்சு ஒரு இடத்துல எழுதி தான் ஆகணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை பொறுத்த வரைக்கும் டெலிகேட்டட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கேட்டாலும் ஹென்றி எய்த் கிளாஸை பற்றி எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாக டிஃபைன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு கேட்டாலும் எழுதலாம். செப்பரேஷன் ஆஃப் பவர் கேட்டாலும் எழுதலாம். இன்னும் வேறு இந்த டாபிக் கூடயும் ஒத்து போகிற ஒரே கான்செப்ட் இந்த ஹென்றி எய்த் கிளாஸ் தான். இந்த ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கும், அதே மாதிரி ஹென்றி எய்த் கிளாஸும் மிக முக்கியமான டாபிக். ஏன்னா இந்த இடத்துல தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவுடைய ஒரு பவரை அப்படியே ஒரு மாதிரி பறைசாற்ற ஒரு இடமா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய கவர்மெண்ட் தெரியும், நம்மளுக்கு 3 நிலைகளில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், அதாவது 3 பில்லர்னு சொல்லுவாங்க. லெகிஸ்லேட்டிவ் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் அண்டு ஜுடிஷியல். இந்த எக்ஸிக்யூட்டிவ் கான்செப்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ன்ற ஒரு கான்செப்ட். மற்ற இரண்டும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு கான்செப்டில் இருக்குது. இது இவங்க பார்த்திங்கன்னா சட்டத்தை இயற்றுவாங்க. இவங்க சட்டத்தை பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தி அதை விதியாக்கம் செய்கிறதுல, இல்லை அதை பற்றின டீட்டெயில்ஸை மக்களுக்கு பயன்படும் வகையில், அப்படி இல்லைன்னா அதில் வரக்கூடிய நிறை குறைகளை தீர்வு காண்ற வகையில் ஏதாச்சும் தவறு செய்யிருப்பின் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற இடத்துல ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு கேரக்டர், ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய ஒரு கான்செப்ட். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் நான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லான்றது ஒரு டேஞ்சரான ஒரு டாபிக். இவரை தனியாக நம்ம விட்டுட்டோம்னா இவருடைய ஆட்டம் தாழ முடியாது. ஏன்னா அரசுடைய பொருளாதாரமே இந்த இடத்துல தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. மணி இந்த இடத்துல சர்ப்ளஸ் ஆகுது. இருக்கிற எல்லா துறைகளும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா குவிஞ்சு கிடக்குது. அது மருத்துவத்துறையாக இருக்கட்டும், வேறு எந்த வருவாய்த்துறையாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா துறைகளும் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் தான் குவிஞ்சு இருக்குது. அதனால் இவங்களுடைய பணி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணியாக தான் பார்க்கப்படுகின்றது. அதனால தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கலெக்டரை போட்டு இதை நிர்வகிப்பாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இதை சரியாக படுத்த முடியுன்றதுக்காக. ஏன்னா இவர்களுடைய ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸு. இவர்களுடைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. இவங்க சட்டத்தை ஏற்றுவாங்க, இந்த சட்டத்தை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறது, இதை பாதுகாக்கக்கூடிய கடமை ஜுடிஷியல். இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இவர்களுடைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ட்ராவல் ஆகக்கூடிய கான்செப்ட். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா மிங்கிளாகி வருவாங்க. லெகிஸ்லேட்டிவும் எக்ஸிக்யூட்டிவும் இவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இவங்க செய்வாங்க. அதுக்குண்டான டீட்டெயில்ஸை இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏதேனும் தவறு நடப்பின் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் உள்ள தலையிட்டு அதுக்குண்டான தீர்வழியை காணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 3 பில்லரோட கான்செப்ட். ஆனால் ஹென்றி எய்த் கிளாஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கிற மாதிரி தான். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கிறாரு, அவருக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்கள் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியாக இவர் யாரு கூட தொடர்பு வச்சுருப்பார் பார்த்திங்கன்னா, வருவாய் இவர் தான் வருவாய் ஈட்டுவார். எல்லாமே இங்கே தான் நடக்கும். நேரடியாக பார்த்திங்கன்னா லெகிஸ்லேட்டிவ் கூட தொடர்பு வச்சுட்ருப்பார். இப்போது லெகிஸ்லேட்டிவ் இருக்கிறதுனால என்ன நடக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த கலெக்டருடைய பவரை பார்த்திங்கன்னா இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு எம்பியோ பார்த்திங்கன்னா கலெக்டருடைய பவரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ இவங்க இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டருடைய பவர் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு மாதிரி பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர் நினைக்கிறது தான் சட்டம், அவர் செய்கிறது தான் இது. ஏன்னா பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்களுடைய அந்த ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பார்த்திங்கன்னா, அதிகாரம் பார்த்திங்கன்னா வானாளாவிய உயரத்துக்கு செல்வதால் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில நேரங்களில் மக்களுக்கு நன்மை விளைக்கும், பல நேரங்களில் மக்கள் துன்பப்படுவாங்க. ஏன்னா கண்ட்ரோல் இல்லாமல் ஓடிட்டுருக்கும். ஏன்னா இவர்களுக்கும் மக்களுக்கும் பெரிய எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இவங்க ஏதோ எக்ஸாம் எழுதிட்டு உள்ள ஒரு பதவியை பெற்றுக்கிட்டு வராங்க. ஆனால் இந்த லெகிஸ்லேட்டிவ் அப்படி கிடையாது. ஓட்டு போட்டு வரதுனால இவங்க மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இவர்களும் மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கன்றதை மறந்துட்டு இவங்களுடைய ஆட்டம் அதிகரிச்சிடும். அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோ இல்லை மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ இல்லைன்னா இவர்களுடைய ஆட்டம் அதிகரித்து விடும் என்பது தான்
ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. எடுத்துக்காட்டு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி தான் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஹென்றி என்கின்ற ஒரு மன்னர் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் இவர் பார்த்திங்கன்னா ஒரு ரூல் பண்ணுறாரு. இந்த 3 கான்செப்டில் இருக்கிற ஒரு கான்செப்டை இவர் எடுத்துக்கிறார். அதாவது நிர்வாகத்துறை மட்டும், நிர்வாகத்துறை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதுன்றதை ஹென்றி 8th கிளாஸை தவிர வேறு எந்த இடத்துலையும் மிக எளிமையாக புரிய வைக்க முடியாது. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா இவர் எல்லாமே பார்த்திங்கன்னா இவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாரு அவருடைய அதிகாரத்தின் கான்செப்டில். ஸோ ஒரு மன்னராக இருக்கிறதுனால வேறு வழி கிடையாது, எல்லாரும் கேட்குறாங்க. இதையும் அவர் ஏற்றுக்கல, இதையும் அவர் பெருசாக ஏற்றுக்கல. ஸோ இவர்கிட்ட இருக்கிற அந்த நிர்வாகத்துறை தான் எல்லாமே, அதாவது ஒரு அதிகார வர்க்கம் குவிந்த இடமா ஹென்றி பார்த்திங்கன்னா இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் இயற்றப்பட்ட இந்த பேரண்ட் ஆக்டை, இப்போ நம்மளுடைய பேரண்ட் ஆக்ட் நிறைய இருக்குது, இந்த பேரண்ட் ஆக்டை பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக அமெண்ட்மெண்ட் பண்ணிடுறாரு. கஷ்டப்பட்டு லா கிரியேட் பண்ண இந்த மேக்கர்ஸை பார்த்திங்கன்னா உதாசீனப்படுத்திட்டு சர்வசாதாரணமாக இவருக்கு தகுந்த மாதிரி இவருடைய அந்த நிர்வாகத்துறைக்கு தகுந்த மாதிரி பேரண்ட் ஆக்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அமெண்ட்மெண்ட் பண்ணி இவர் சர்வசாதாரணமாக ரூல் பண்ணிட்டு வராரு 15ஆம் நூற்றாண்டில். செப்பரேஷன் பவர்ன்ற கான்செப்ட், நன் ஆஃப் செப்பரேஷன் பவர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் பவர் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஆட்சி நடக்கும். ஏன்னா ஒரு 4-5 பேர் கூடி செய்யக்கூடிய இடத்துல நிறைய ஐடியாஸ் வரும், மக்களுடைய குறைகளை கேட்டு என்னென்ன நிவர்த்தி செய்யணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஒரு அதிகாரம்ன்ற ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தலை தூக்கி நிற்காது, மக்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பாங்க இந்த செப்பரேஷன் ஆஃப் பவரில். ஆனால் இவருடைய ஆட்சி காலத்தில் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ன்ற கான்செப்டுக்கே இவர் இடம் கொடுக்கல, எல்லாமே தன்னகத்துக்குள்ளே வச்சுக்கிறாரு, எல்லா பவரையும் தன்னத்துக்குள்ளே வச்சுக்கிறாரு இவர். சிங்கிள் மைண்டு கவர்மெண்ட், ஒரே ஒரு மைண்டு தான். அது யாருடைய மெயின்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரியோடைய மெயினில் தான் இந்த ஃபுல் கவர்மெண்ட்டும் நடக்குது. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி பேச வேண்டிய விஷயங்கள். இப்போ உங்களுக்கு ஹென்றி என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடுச்சு. என்ன பண்ணார், சட்டத்தை தேவையில்லாமல் அவருக்கு வசதிக்கு திருத்தினார், அதிகாரத்தை ஃபுல்லாக இவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்தார், அதிகார துஷ்பிரயோகம் பண்ணார், தேவையில்லாத மக்களுடைய வரி பணத்தை இவர் வீணடித்து வெவ்வேறு விதங்களில் செலவிட்டார். அதிகார ஒப்படைவு, அதாவது டெலிகேஷன் பவரை இவர் எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கல, எல்லாமே பார்த்திங்கன்னா இவருடைய அடியாட்களாக வேலை செஞ்சாங்க. அதன் மூலிமா மக்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவு இருந்தது. ஆனால் இந்த சிங்கிள் மைண்ட் கவர்மெண்ட்டில் ஒரு சில நேரங்களில் நன்மையும் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்மை ஒரு சில நேரங்களில் மிக எளிமையாக ஒரு சில வேலைகள் நடந்துடும். அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவரில் இவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் நடக்கிறத விட ஸ்ட்ரைட்டாக இவர்கிட்ட சொன்னோம், ஓகே டூ இட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த ஒர்க்கு ஈஸியாக நடந்துடும். ஆனால் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாதுன்றதை நம்ம இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நினைவில் கொள்கை அப்படின்ற ஒரு கான்செப்டில் பார்த்திங்கன்னா ஹிட்லருடைய கவர்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ சமகாலத்தில், அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச காலத்தில் இவர் வாழ்ந்தார். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு நபராக தான் ஹிட்லரை பார்க்குறோம். இவர் ஹென்ரிக்கு எந்த அளவும் குறைந்தவர் கிடையாது. இவரும் பார்த்திங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டை தன்னகத்தே வச்சுக்கிட்டு இந்த ஜெர்மன் நாட்டை பார்த்திங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் பண்ணி ஒரு உலக யுத்தத்துக்கே இவர் காரணமாக இருந்தாருன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நம்ம காலத்தில் நடந்த இந்த கொரோனா வைரஸ், இதை என்னால் பார்த்திங்கன்னா சொல்லாமல் இருக்க முடியல. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கான்செப்டுக்கு மிக அருமையாக பொருந்தக்கூடிய ஒரு கான்செப்ட் இது. கொரோனா வைரஸ் 2019 and 20 என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த லெகிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டும் தன்னுடைய பணியை செய்யலை. அதாவது சட்டமன்றமும் எந்த இடத்துலையும் கூடலை, ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டும் முடங்கி போச்சு, எந்த கோர்ட்டும் நடக்கல, எந்த ஆனரபிள் ஜட்ஜஸும் சீட்டில் உட்காரல, அண்ட் தென் அட்வொகேட்ஸ் யாருமே அவங்களுடைய பணியை மேற்கொள்ளலை. இந்த எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையை செய்யுது. ஏன்னா இவங்கக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதிகாரம் பார்த்திங்கன்னா முழுசாக அந்த இடத்துல குவிஞ்சு இருந்ததுனால என்னென்னவோ இடர்பாடுகள் நடந்தது. ஒரு மனுஷன் நிம்மதியாக வெளியில் நடமாட முடியல. கரெக்டு, கொரோனா டிசீஸ் மனுஷனுக்கு மனுஷன் பரவும் அப்படின்ற ஒரு கான்செப்டில்
அதுக்கான தடைகள் போட்டு இருந்தாலும் கூட சர்வ சாதாரணமாக இவர்களுக்கு யாரெல்லாம் பார்த்திங்கன்னா பகைவர்களோ அவங்களெல்லாம் அழகாக பழிய தீர்த்துக்கிட்டாங்க. நம்ம கண்கூடாக பார்த்தோம். நம்ம பால் பாக்கெட்டு வாங்க போனவங்க, தண்ணி வாங்க போனவங்க எல்லார் மேலேயும் பார்த்திங்கன்னா கேசஸ் வந்து விழுந்தது. அவங்க மேலே எஃப்ஐஆர் விழுந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு பேக்கெட் பாலுக்கு கஷ்டப்படும் போது இந்த எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா நல்ல வளமாக வாழ்ந்த காலம் இந்த கொரோனா வைரஸ் காலம்தான். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத விட நல்ல வளமாக வாழ்ந்தாங்க. உங்களுக்கு ஒரு பாக்கெட் பால் கிடைக்கிறதே கஷ்டம்னா இவங்களுக்கு சர்வ சாதாரணமாக 10 பேக்கெட் பால் கிடச்சிரும். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கான்செப்ட்டு ஒரு இடத்துல குவிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்ன்றதுக்கு இதை விட எக்ஸாம்பிள் என்னால் வேறு எதையும் சொல்ல முடியல. அதே மாதிரி தான் ஹென்றி 8th கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக இவருக்கு எல்லாமே கிடச்சிரும். ஆனால் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சர்வசாதாரணமாக கிடைக்காதுன்றதை நினைவில் வச்சுக்கணும். நீங்கள் நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் ஒரு பேக்கெட் அந்த மூலிகை தண்ணீர் கலந்து குடிக்கிறதுக்கு ஒரு பேக்கெட் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மூலிகை பாக்கெட்டு வேஸ்ட்டாக போயிருந்தது. ஸோ வரக்கூடிய அனைத்து மக்களுடைய நலன்களையும் பார்த்திங்கன்னா இந்த அதிகார வர்க்கம்னு சொல்லக்கூடிய இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கான்செப்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க முதல்ல யூஸ் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு தேவைன்னா கொடுக்குறது. அவங்க எதனா கேட்டாங்கன்னா உடனே கேஸ் ஃபைல் பண்ணிட வேண்டியது. மற்றபடி அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. இவங்களுக்கு பெருசாக சட்டம் தெரியாது. இவங்களுக்கு அதாவது இந்த கலெக்டர் கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் பார்த்திங்கன்னா முழு அளவில் சட்டம் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏதோ ஒன்று டிகிரி படிக்கிறாங்க, ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு கலெக்டராக வராங்க. கலெக்டர் கீழே இருக்கிற அவங்கவுங்க செக்மெண்ட்டில் அப்படியே ஒர்க் பண்ணுவாங்க. இவ்வளோ தான். மற்றபடிக்கு ஃபுல்லாக சட்டம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சட்டம் தெரியாததுனால நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் தான் இவ்வளவும். இப்போ நீ எதனா ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னா உடனே உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து எத்தனை பேர்னு கணக்கு எடுப்பாங்க. கணக்கு எடுத்துகிட்டு இவர் கொரோனான்னு பிடிச்சின்னு போயிடுவாங்க. யார் கொஸ்டின் கேட்டாங்களோ அவங்கள கொரோனான்னு பிடிச்சின்னு போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கண்கூட பார்த்த விஷயங்கள் இதெல்லாம். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவுடைய பவர் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சாப்டருடைய வேல்யூ என்னன்னு தெரியும். எப்போ பார்த்திங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கான்செப்ட்டு தன்னுடைய நிலையிலேருந்து உயருதோ அப்போ வந்து மக்களுக்கு ஒரு டேஞ்சரான விஷயம் காத்துக்கிட்டு இருக்குன்றதை நம்ம எந்த விதத்துலையும் மறுக்கிறதுக்கு கிடையாது. இந்த 2019 2020 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் குறுநில மன்னர்கள் போல் அவங்க செயல்பட்டாங்க. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், வருவாய்த்துறையினராக இருக்கட்டும், ஏன் நம்ம வீட்டில் வரவங்க வீட்டு தெருவில் வரக்கூடிய சாதாரண ஒரு தொழிலாளியாக கூட இருக்கட்டும், எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா முழு பவரை கொடுத்து ஒரு மாதிரி ஆட்டம் காண வைத்த அந்த இயராக தான் நம்ம 2019 and 2020 நம்ம பார்க்குறோம். இவர்கள் செய்த அட்டூழியங்கள் பெரிய அளவு. ஆனாலும் இந்த இடத்துல மிக முக்கியமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கடுமையான ஒரு சட்டத்திட்டங்கள் இருந்ததுனால தான், தட் மீன்ஸ் அந்தளவுக்கு ஒரு கடுமையான ஒரு விஷயங்கள் இருந்ததுனால தான் மக்களுடைய ஃப்ளோ வந்து ரோட்டில் ரொம்ப கம்மியாச்சு. அதனால் வந்து கொரோனா வைரஸ் பரவ விகிதாச்சாரமும் கம்மியாச்சு. என்னுடைய கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நலன்கள் இவங்க எப்படி இருந்தாங்க, இவங்க பவர் எப்படி துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நான் பேசலை நான். ஏன்னா அது அக்காலகட்டங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேலை செஞ்சுது. அது செவிலியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், தூக்கம் இல்லாமல் வேலை செஞ்சாங்க. அவங்களெல்லாம் நம்ம கண்கூட பார்த்தோம் நம்ம. ஸோ அதுவும் ஒரு துறை தான், சரிங்களா. ஆனால் இந்த வருவாய்த்துறையில் வேலை செஞ்சவங்க அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தால் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு நலன்களும் மிக எளிமையாக கிடைக்கல. ஓகேங்களா. ஒரே ஒரு நன்மை என்னன்னா கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தாங்க மக்களுடைய ஃப்ளோவை. அதன் மூலிமா கொரோனா வைரஸ் தடுக்கப்பட்டதுன்றது வேணால் நம்ம இந்த இடத்துல பதிய வச்சுக்கலாம். மற்றபடிக்கு மக்கள் அந்த காலகட்டத்தில் இவர்களை காட்டிலும், அதாவது ஒரு மன்னர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் உணவு உண்ட பிறகு தான் அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய உணவை எடுத்துக்கணுன்ற நெறியில் தான் அவர் ஆட்சி புரியணுன்றது கான்செப்ட்டு. ஆனால் இந்த இடத்துல நேர்மாறாக நடந்தது. என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா மக்களுக்கு உணவு மற்ற எந்த ஒரு விஷயமும் செல்லாத சமயத்தில் இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக எளிமையாக அவர்களுடைய குடும்பம் வளமாக வாழ்ந்ததுன்றதில் எந்தவித
ஐயமும் கிடையாது. அது அவர்களே ஒற்றுக்கொண்ட விஷயமும் கூட. நானும் கண்கூடாக பார்த்துருக்கேன், அவர்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால் யாரையும் நான் குறை சொல்லலை. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கான்செப்ட்டு கொஞ்சம் பவர் கொடுத்தா என்ன நடக்கும் என்பதை இந்த இடத்துல புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது. இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த டாப்பிக்குடைய வேல்யூ உங்களுக்கு புரியும். கொஸ்டின்ஸ் கேளுங்க, ஒரு அதிகார மையத்துக்கிட்ட கொஸ்டின் கேளுங்க. அதுக்காக தான் நீங்கள் படிக்கிறீங்க. நீங்கள் அந்த கொஸ்டின் வேல்யூபிள் கொஸ்டினாக இருக்கட்டும், சட்டத்தை மீறாத ஒரு நிலையில் இருக்கணும். சும்மா அடிதடி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஒரு லா படிக்கிறவங்க சண்டைன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கவே கூடாது. அவங்களுடைய கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா மிக நேர்த்தியாக இருக்கணும். எதிரில் இருக்கிறவங்க பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கணும். அவங்களே சரி சார் நான் பார்த்து பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். சும்மா அங்கே போய்ட்டு லபோ நம்ம படிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு லாயர் கிடையாது, ஒரு அட்வொகேட் கிடையாதுன்றதை இந்த இடத்துல தாழ்மையாக பதிய வச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டுனாக்மோர் கமிட்டி 1929 என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் ஒரு ஆட்சி நடக்கக்கூடாதுன்றதை பார்த்தீங்கன்னா டுனாக்மோர் அப்படின்ற ஒருவருடைய தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு ஹென்ரியுடைய அந்த காலகட்டத்தில் நடந்த பல பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு எல்லா பிரச்சனைகளும் களையப்படுது இந்த கமிட்டியில். ஸோ இவருடைய கான்செப்டை மெயினாக ஒரு டூலாக எடுத்துக்கிட்டு அந்த விஷயங்கள், அது எப்படி ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணார், ஒரு பேரண்ட் ஆக்டை எப்படி ஈஸியாக அமெண்ட்மெண்ட் பண்ணார், இந்த விஷயங்கள்லாம் எப்படி ஈஸியாக நடந்தது. ஸோ இவருடைய மன்னர் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி மிக எளிமையாக நடந்ததுனால மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதெல்லாம் விவாதித்து அதற்குண்டான சட்ட விதிகளை பார்த்திங்கன்னா இந்த டுனாக்மோர் கமிட்டியில் இயற்றினாங்க. உங்களுடைய கொஸ்டின் ஹென்றி 8th கிளாஸாக இருந்தாலும் சரி, டுனாக்மோர் கமிட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எழுதக்கூடிய விவரங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றாக தான் இருக்கும். இதில் என்னென்னா இவரை பற்றின டீட்டெயில்ஸை முழுசாக பேசியிருப்பாங்க. முழுசாக பேசிட்டு அதுக்கு உண்டான தீர்வழியை காண்டிருப்பாங்க இந்த டுனாக்மோர் கமிட்டியில். ஹென்றி 8th கிளாஸ்னால் என்னன்றது உங்களுக்கு விவரமாக புரிஞ்சிருக்கும். நான் யாரையும் புண்படுத்துகிற விதமாக பேசலை. உடனே நாங்களாம் கொரோனா ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துடாதீங்க. நீங்கள் உண்மையிலேயே கொரோனா ஃபைட்டர்ஸ் பண்ணீங்க. அங்கே நடந்த அவலங்களை மட்டும்தான் நான் இந்த இடத்துல சுட்டி காமிச்சிருக்கேன். வேறு எந்த ஒரு கெட்ட எண்ணத்துலையும் கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.